ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பீயிங் ஆஸ்பிரண்ட் நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, வரப்போகிற எல்லா எக்ஸாமுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா குரூப் 2க்கு படிக்கிறோம். அதோட மிஸ்டேக்கை அனலைஸ் பண்ணாமலே அடுத்து திரும்ப குரூப் 4 வருமா, திரும்ப உங்களோட ஜானர் எல்லாமே குரூப் 2வை விட்டுட்டு குரூப் 4க்கு போயிடுது. திரும்ப குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வருதா, திரும்ப குரூப் அப்போது நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப அடுத்த அட்டம் நம்ம குரூப் 4 கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இல்லாமல் அடுத்து குரூப் 2 வருதா, சார் நான் அப்போ குரூப் 2க்கு நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போகுது. என்னதான் சிலபஸ் வந்து சேம் சிலபஸாக இருந்தாலுமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடாலஜின்றது வந்து வேறு. இப்போ குரூப் 4க்குனா அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், குரூப் 2க்குனா அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். அப்போ நீங்கள் குரூப் 4க்கு ஏற்ற மாதிரியும் படிக்கிறீங்க, அடுத்த ஒரு 3 மாதம் குரூப் 2க்கு ஏற்ற மாதிரி படிக்கிறீங்க, அடுத்த ஒரு 3 மாதம் குரூப் 1க்கு ஏற்ற மாதிரி படிக்கிறீங்க, திரும்ப குரூப் 4 வந்ததுன்னா திரும்ப குரூப் 4க்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறீங்க. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சக்ஸஸ் வந்து டிலே ஆக தான் செய்யும். அதனால தான் இயர்ஸ் நிறையா எடுக்குது. ஓகேவா, ஒரு எக்ஸாமை வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு எக்ஸாமை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா 8 months சொல்லலாம். குரூப் 2 அந்த ரேஞ்ச் அப்படின்னா. இப்போ குரூப் 4 அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வேரி ஆகும் இல்லையா. அப்போ ஒரு 8 months ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்கும்போது அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் 3 months ஒரு எக்ஸாமுக்கு, இன்னொரு 3 months இன்னொரு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிங்க அப்படின்னா டிவேட் ஆக தான் செய்யும். இப்போ நான் வந்து குரூப் 4னு ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா நான் குரூப் 4 தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நடுவில் குரூப் 2 வந்தாலும் குரூப் 1 வந்தாலும் அதை போய் நான் ஜஸ்ட் எழுதி தான் வருவேனே தவிர என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கணும், குரூப் 4 முடிக்கிறதுக்கு தான் இருக்கணும். கரெக்டாக இப்போ வரப்போகிற ஃபஸ்ட் எக்ஸாம் என்ன வரப்போகுது, குரூப் 1 வருது. இப்போ நீங்கள் குரூப் 4 டார்கெட் பண்ணுறீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு பார்ட்டாக நீங்கள் கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ குரூப் 1 வருது, ஒரு 2 monthsக்கு நான் லாங்குவேஜ் ஓரம் கட்டிட்டு நான் குரூப் 1க்கான ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த 2 monthsன்றது அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா நீங்கள் லாங்குவேஜை விட்டுட்டீங்க. ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ணுறது எதுக்கு, குரூப் 4க்கு. இது ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு. எல்லா எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நடுவில் வரதெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுங்க. உங்களோட அந்த இதில் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா குட், இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண எக்ஸாமையும் விட்டுறக்கூடாது. இது ஒன்று. ஓகே, அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஓகேவா. செகண்ட் மிஸ்டேக்காக என்ன பார்ப்போம் அப்படின்னா சோர்ஸை தேடி போய்கிட்டே இருக்கிறது. இப்போ ஒரு எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா யாராவது புக்கை வச்சு படிச்சிருக்காங்க, அவங்க என்ன புக்கை படிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணு போகும். அந்த புக்கு நம்ம படிச்சிருக்கோமா, நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தேடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த சோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவுட் சைட் சோர்ஸுக்கு போகலாம். இது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் சோர்ஸ்னு ஒரு புக்கு கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். அப்போது ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ எல்லாருமே அந்த புக்கை படித்து மக்கப் பண்ணவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்கல்ல. ஏன் அந்த ஒரு புக்கை படித்தவங்க மட்டும் உள்ளே வராமல் இருக்காங்க இன்னும்? அப்போ டிஎன்பிஎஸ்சிக்குன்றது சோர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளாம் அந்த பிம்பத்தை உருவாக்கிக்கிறோம். லக்ஷ்மிகாந்த் படித்தா அதுதான் சோர்ஸு, வெங்கடேஷன் படித்தா அதுதான் சோர்ஸு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே சோர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம சொல்லிக்கிறது இதுதான் சோர்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ சோர்ஸஸ் பின்னாடி ஓடாதீங்க. உங்கள் கையில் ஒரு புக்கு இருக்கா, அந்த புக்கு சிலபஸ் ரிலேட்டடாக எடுத்து படிங்க. அந்த கண்டென்ட்டை முடிச்சிட்டிங்க, இன்னும் எனக்கு வந்து எக்ஸாம் கிளியர் ஆகலாம்னா மட்டும் தான் நீங்கள் அடுத்த சோர்ஸ் என்னன்னு சொல்லி தேடணும். சோர்ஸை தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சோர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும், நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா, இது செகண்டு. ஓகேங்களா. தேர்ட் என்ன அப்படின்னா நான் டெஸ்ட்டு போடவே மாட்டேன், நான் இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, அதனால நான் இன்னும் டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கேன், என்னோட டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணாமல் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு. நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் டெஸ்ட்டு போடணும்னு கிடையவே கிடையாது. இங்கே கிளியர் பண்ணவங்க யாரும் 100% சிலபஸ் முடிச்சுட்டு வரல. நான்லாம் 75% சிலபஸ் தான் முடித்தேன். ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் 100% படிச்சுட்டுலாம் நான் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணல. நியூஸ் சாரை கேட்டு பாருங்கள் சார், நீங்கள் 100% சிலபஸ் முடிச்சுட்டு தான் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களான்னு கேளுங்க. இல்லை, நாங்கள் ஒரு ரேஞ்சுக்கு அதுக்காக எந்த சப்ஜெக்டும் ஒமிட் பண்ண சொல்லலை. இப்போ சயின்ஸுக்கு வந்து மார்க் கம்மியாக தான் இருக்குது, அதனால அந்த சப்ஜெக்ட் நான் ஒமிட் பண்ண சொல்லலை. உங்களுக்கு இருக்க டைமில் எவ்வளோ முடியுதோ அது படிப்படியாக படிச்சுட்டு போங்க. எனக்கு சயின்ஸ் படிக்க டைம் இல்லை, பரவாயில்ல, அது டைம் இல்லைனா அது படிக்காமல் இருக்கிறதுனால எனக்கு லேக் ஆக போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் கையில் 3 months தான் இருக்குது அப்படின்னா ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் அந்த சப்ஜெக்டை முடிங்க, அடுத்த சப்ஜெக்ட் போங்க. ஒரு வேளை முடிக்க முடியலன்னா அப்படின்னா கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் கிடையாது. அதுலேருந்து வரப்போகிற 5 questionோ 10 questionோ உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்கிறேன். சிலபஸை முடிக்கணுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் படிக்கிற கண்டென்ட்டை தெளிவாக படித்து டெலிவர் பண்ணுறதுக்காக பாருங்கள். ஓகேவா. இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி காம்படிஷனுக்குள்ளே எவ்வளோ வருஷங்கள் அவங்க படிக்கிறாங்க. என் பக்கத்தில் இருக்கவங்க வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் இப்போ தானே உள்ளே வந்திருக்கேன், அப்போ என்னால் படிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திணிப்பாங்க. அது நடக்கும்.
நம்ம ஏதாவது டவுட்டு கேட்டால் கூட இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. இது கூட தெரியாதா, போ ஃபஸ்ட்டு போய் சிலபஸ் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டெஸ்ட் சீரிஸ் போடுவோமா, மற்றவங்களோட மார்க்கை பார்ப்போம். மற்றவங்க 200 out of 200 கூட போட்டிருக்கட்டும், நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க மேபி அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கனால அவங்க அதில் நிறையா மார்க் போட்டிருக்கலாம். எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரிலங்கிறான்னா அதில் கம்மியான மார்க் எடுத்துருக்கலாம். எனக்கு என்ன வருதோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த தமிழ் லிட்ரேச்சர் பாட்டு இருக்குல்ல, அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எனக்கு அது வராது. அப்போ எனக்கு வராதுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்களுக்கு என்ன வருமோ அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ 100% சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே கட்டாயம் கிடையாது. நீங்கள் 75% சிலபஸ் முடிச்சிருந்தாலும் அந்த 3 hours நீங்கள் எக்ஸாமில் என்ன டெலிவர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப் வந்து டிசைட் பண்ண போகுது. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே இப்போ தான் ஃப்ரெஷராக வந்திருக்கேன் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் போய் சஜஷன் கேட்போம். இது படிக்கணுமா, அது படிக்கணுமா, இந்த அகாடமி நல்லா இருக்குமா, அந்த அகாடமி நல்லா இருக்குமா, இங்கே போனால் பாஸ் பண்ணிடலாமா, இந்த சோர்ஸ் மட்டும் படித்தா போதுமா, ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் நமக்குள்ளே வரும். யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடச்சிட்டாங்களா, அந்த ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தரோட சக்ஸஸ் ஃபார்முலா ஒன்று. இப்போ நான் படித்த மாதிரியே தான் இன்னொரு என் பக்கத்தில் இருக்கவங்க படிச்சிருக்காங்களா சொல்லி கேட்டால் கிடையாது. அவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா வேறு, என்னோட சக்ஸஸ் ஃபார்முலா வேறு. அப்போ எல்லாரோட பார்த்தும் வேறு. ஆனால் டெஸ்டினேஷன் என்னது தான், அந்த டிஎன்பிஎஸ்சி வால் தான். அவங்க போன பார்த்து வெவ்வேறாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ண மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், போயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரோட சஜஷனும் கேட்காம உங்களுக்கு ஒருத்தர் கைட் பண்ண கிடச்சிட்டாங்களா, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கா, அவங்களை கண்மூடித்தனமாக நம்புங்க. அவங்க சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வச்சுட்டு இது பண்ணாதீங்க. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் என்ன டெஸ்ட் போடுறீங்களோ அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் போய்கிட்டே இருக்க நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதை அனலைஸ் பண்ணணும்ல. இப்போது அதை அனலைஸ் பண்ணாமல் எக்ஸாம் ஹால்குள்ளே போவோம். எனக்கே அது நடந்திருக்கு. அப்போ எக்ஸாம் ஹாலில் அந்த கொஸ்டின் வந்திருக்கும். அந்த கொஸ்டினை நான் ஆல்ரெடி அகாடமிக் டெஸ்ட்லேயும் எங்கேயும் நான் பார்த்துருப்பேன். ஆனால் அங்கேயும் எனக்கு நான் தப்பாக தான் ஆன்சர் போட்டேன். ஏன்னா நான் என்ன பண்ணலை, டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணவே இல்லை. அப்போ டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணாமல் உங்களோட தப்பை திருத்திக்காமல் நீங்கள் இன்னொரு டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் போட்டே யூஸ் இல்லை. அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிவைக்கும் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அனலைஸ் எப்படி பண்ணணுன்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா பீயிங் ஏ ஃப்ரெஷர் அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு அதை எதுக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது மட்டும்தான். அப்போ பிவைக்கும் அனலைசேஷனை வந்து 2020 இருக்க கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம் நடந்தது அந்த ஒரு வருஷத்தை மட்டும் பாருங்கள். அது முடிச்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு போங்க. இப்படி போங்க. எல்லா இதுவும் பார்க்கணும். 5 years கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுமா, 10 years கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிவைக்கு அனலைஸ் பண்ண டைம் இருக்கா பாருங்கள். இல்லையா, பரவாயில்ல. நம்ம படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க, டெஸ்ட்டு போடுறத போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு டைம் ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து அது நல்லாயிருக்கும். அதை அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது ரியலைஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சிலபஸை கம்பேர் பண்ணி ப்ரிலிம்ஸ் படிக்கவே படிங்க. சேம் சிலபஸ் தான். எனக்கு அப்படி தான் இருந்தது. ப்ரிலிம்ஸ் படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ப்ரிலிம்ஸில் படித்ததே மெயின்ஸுக்கு வந்திருக்கே, நம்ம அப்போவே தெரிஞ்சா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி மெயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் மெயின்ஸுக்குமே படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் சிலபஸ் எடுத்து பாருங்கள். மெயின்ஸ்க்கு என்னென்ன வருது அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த அகாடமி போனால் நல்லா படிக்க முடியும், இந்த அகாடமி போனால் பாஸ் ஆகிடலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். எந்த அகாடமி போனாலும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ரிசல்ட். அகாடமியோட ரோல் அங்கே பெருசாக ஒன்றுமே இருக்காது. அங்கே நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்களா, ஃபீஸ் கட்டுவீங்க, டெஸ்ட் போடுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க, போவீங்க. இங்கே அகாடமியோட ரோல் என்ன இருக்குது, அவங்க டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க, அது மட்டும் தானே உங்களோட ரோல். அதோட நீங்கள் தானே படிக்க போகிறீங்க. ஸோ எங்கேருந்து படிக்கிறீங்க, அகாடமி இதெல்லாம் இது கிடையாது. உங்களுக்கு கைட் பண்ண ஒருத்தர் வேணும். கைட் பண்ண ஆள் என்னன்னா அகாடமி சைட் போங்க. ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்புங்க. இது நான் சொல்வேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தயவு செஞ்சு சோர்ஸ் பின்னாடி போய்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களை சுத்தல் விட்டுக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு கிளியரன்ஸ் வந்து வரவே வராது. இது அதுமாதிரி பக்கத்தில் இருக்கவங்க என்ன புக்கு படிக்கிறாங்க அந்த புக்கை நானும் வாங்கி நானும் படிப்பேன். வேண்டாம், அவங்க என்ன புக்கு வேணால் படிச்சுட்டு போட்டோம், நமக்கு அது இல்லை. என்கிட்ட ஒன்று இருக்குல்ல, நான் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு சோர்ஸுக்கு போகலாம். உங்கள்கிட்ட இருக்க சோர்ஸை முடிக்காமல் இன்னொரு சோர்ஸுக்கு போகாதீங்க. கையில் இருக்க ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னது நமக்கு, ஸ்கூல் புக்ஸ் நல்லா தெளிவாக முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு இது வந்து போங்க. அடுத்த அவுட் சோர்ஸ் என்னன்னு சொல்லி தேடுங்க. அப்போ நெக்ஸ்ட் ஒரு அவுட் சோர்ஸ் கிடச்சிருச்சா, சிலபஸ் ரிலேட்டடாக அது இருக்கா, படிங்க. அதை முடிக்காமல் இன்னொரு அவுட் சோர்ஸ்க்கு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் புக்கு, ஒரு அவுட் சோர்ஸு, மல்டிபிள் டெஸ்ட்டு, மல்டிபிள் ரிவிஷன், இதுதான் சக்ஸஸ்க்கான மந்த்ரா. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த புக்கை நான் திரும்ப திறப்பேன் அப்படின்னா திரும்ப அது புதுசாக தான் இருக்கும்.
திரும்ப உங்கள் மைண்டுக்கு நீங்கள் வந்து அதை புஷ்அப் பண்ணணும். அதாவது அப்பப்போ ப்ரஷ்அப் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிவிஷன் ரொம்ப மஸ்ட்டு, அதை பார்த்துக்கோங்க. ரிவிஷன் மெத்தடு, இப்போ நான் ரிவிஷன் மெத்தட் நான் என்னோட மெத்தடை சொல்கிறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கிறோமா, நோட்ஸ் எடுத்து படிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிவிஷன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நோட்ஸ் திரும்ப பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்த மாதிரி இருக்கும், புதுசாக இருக்கும். அந்த புதுசாக இருக்கிறதுலாம் இன்னொரு பேப்பரில் நான் எழுதுவேன், ஏன்னா அதெல்லாம் எனக்கு மறந்து போகுது. ஓகேவா? 7 days ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ரிவிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நான் படிக்கிறதுக்காக 4 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு திரும்ப எனக்கு 4 hours எடுக்கவே எடுக்காது. 1 hour ½ an hour தான் எடுக்கும். அட்லீஸ்ட் கண்ணால் புரட்டியாவது அதை பார்த்துடணும். அந்த நோட்டை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. ஃபஸ்ட் ரிவிஷன் அப்போ எப்படி திரும்ப இருக்கும், இதை புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஞாபகம் வரவே வராது. படிச்சிருக்கோன்னு நம்ம மனசுக்கு தெரியும், ஆனால் இருக்க கண்டென்ட் மனசில் ரீகால் ஆகவே ஆகாது. ஃபஸ்ட் ரிவிஷனில் ஆகாது. நீங்கள் திரும்ப வந்து அதை திரும்ப உட்காந்து 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கக்கூடாது. பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திரும்ப நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அந்த புக் எடுத்து புரட்டுவீங்களா, அப்போ கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும். ஒரு 3 ரிவிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நம்ம அதை படிச்சிருக்கோன்ற நம்பிக்கையே வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படிச்சிருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. 3 ரிவிஷன் மஸ்ட்டு. அது அந்த 4th ரிவிஷன் அப்போ தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே நம்ம மைண்டுக்கு வரும். அது முன்னாடி வரைக்கும் அது புதுசாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் புதுசாக இருக்குன்னும் போது திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அதே சப்ஜெக்ட் எடுத்து படிக்கக்கூடாது. இப்போ ஒரு டெஸ்ட் போடுவோம், மார்க் கம்மியாயிடுச்சு, சரி எனக்கு பாலிட்டியில் மார்க் கம்மியாகிடுச்சு, திரும்ப பாலிட்டி நீங்கள் படிக்கக்கூடாது, அடுத்த சப்ஜெக்ட் போயிடுங்க. திரும்ப பாலிட்டி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் ஆகிடும். ஓஎம்ஆரில் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதா, அந்த ஓஎம்ஆரில் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எழுதுறதும் ஜிஎஸ் போடுறதும் உங்களோட விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்தை நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயே எடுத்துடணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் மாற்றக்கூடாது. நான் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போய் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஜிஎஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறோம்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்போவே ஜிஎஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நடுவில் எனக்கு வந்து 10th கொஸ்டின் தெரியல, அப்போ நான் அந்த இது வந்து பிளாங்காக விடுறேன்னா அந்த பிளாங்கை கரெக்டாக விடுறீங்களான்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து 11th கொஸ்டின் தான் மார்க் பண்ணணும். 11th கொஸ்டின் ஆன்சர் எடுத்து போய் 10th கொஸ்டினில் மார்க் பண்ணிடக்கூடாது. அது லாஸ்ட்டில் 200 கொஸ்டின் வரும்போது தான் தெரியும் ஒரு இடம் பிளாங்காக இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றி ஃபில் பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியும். ஸோ ஒரு கொஸ்டினை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக பண்ணுங்கள், அந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் பி, இதுக்கு ஆப்ஷன் பி தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஆப்ஷன் பியை ஷேட் பண்ண போகிறோம்ல, அங்கே பெண்ணை ஒன்ஸ் வச்சுக்கிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி அந்த கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. நான் திரும்ப 90th கொஸ்டினில் தான் பியை ஷேட் பண்ணுறேன்னா இது பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு போங்க. ஓஎம்ஆர் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்கேல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது அந்த கொஸ்டினுக்கு நேராக வச்சுக்கிட்டே வரும்போது இது இருக்கும். ஓகேவா? வேறு மேக்ஸு, எனக்கு மேக்ஸு சுத்தமாக வரவே வராது அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? நான் ஆக்சுவலி மேக்ஸ் டீச்சர் தான். மேக்ஸ் சுத்தமாக வராதுன்னு யாராவது இருக்கீங்களா? சரி, இங்கே மேக்ஸ் வராதுன்றவங்க யாருமே கிடையாது. மேக்ஸ் வராதுன்னா நீங்கள் 10th 12thலாம் முடிச்சுட்டு வந்திருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு மேக்ஸ் வரும். நீங்கள் அது வராதுன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்கிறனால தான் உங்களுக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அந்த மேக்ஸை வந்து லவ் பண்ணுங்கள். மேக்ஸ் எனக்கு வரும், நான் சால்வ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு 15 டாபிக் இருக்குமா பிரித்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும்? அந்த 15 டாப்பிக்கு ஒரு டாப்பிக்கும் ஒரு 10 நாள் 15 நாள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட எக்ஸாம் முன்னாடியே உங்களால் சிலபஸ் முடிக்க முடியும். ஆனால் 15 நாள்லாம் எடுத்துக்காது. சின்னதுலேருந்து போங்க. சிம்பிளிஃபிகேஷனா ஒரு 5 days சிம்பிளிஃபிகேஷனோ ஒதுக்குங்க, பாருங்கள். அப்புறம் ஒரு டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட்டுக்கு ஆன்சர் வரலையா ஒன்றே சப்ஜெக்ட் வெறுத்துடக்கூடாது, அடுத்து ட்ரை பண்ணுங்கள், வரும். அது வராமல் எங்கே போயிட போகுது? 10th மேக்ஸோட பெரிய மேக்ஸ் தாங்க டிஎன்பிஎஸ்சி. 12th மேக்ஸோட பெரிய மேக்ஸா? இல்லவே இல்லை. அதை கிளியர் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. ரொம்ப ஈஸி தான். 25 out of 25 எடுக்க வேண்டாம். 5 கொஸ்டின் சாமிக்கு விட்டுருங்க, பரவாயில்ல. 20 கொஸ்டின் எடுங்க போதும். அந்த 20க்கு ரொம்ப மெனக்கடணும். 5 கொஸ்டின் தாங்க டஃப்பாக இருக்கும். மேக்ஸ் வந்து சாதாரணமாக போடுறவங்களால கூட 20 கொஸ்டின்ஸ் அங்கே வந்து எடுக்க முடியும். 5 கொஸ்டின் தான் ட்விஸ்ட்டு. அதில் ஒரு கொஸ்டின் ட்ராப்பாக இருக்கும். அந்த ட்ராப்பில் மாற்றிங்கன்னா பின்னாடி 10 கொஸ்டின் விட்டுருவோம். உங்களுக்கு வராத கொஸ்டினை ஒமிட் பண்ணிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை சால்வ் பண்ணி போடுங்க. அது மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளே மேக்ஸ் ஒரு டைம் சால்வ் பண்ணி வரலன்னா திரும்ப அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது ட்ராப்பாக இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. லாஸ்ட்டில் டைம் இருக்குன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா அதுக்கு வாங்க, அப்படி இல்லைன்னா அது வேண்டாம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து நீங்கள் டைம் எடுத்து ரெகுலராக எனக்கு ஒரு சப்ஜெக்ட் வரல அப்படின்னா டெய்லி ஒரு 1/2 an hour அந்த சப்ஜெக்ட்காக நீ ஸ்பெண்ட் பண்ணணும். நீ அந்த சப்ஜெக்ட்டுக்கு உழைச்சா தான் அந்த சப்ஜெக்ட் உனக்கு வரும். எனக்கு வராது, நீங்கள் உழைக்கல அப்படின்னா சப்ஜெக்ட் வராது தான். அதுக்காக மேக்ஸை நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. மேக்ஸ் இஸ் ஈஸி, மனசில் அதை பதிவு பண்ணுங்கள். மேக்ஸ் ஈஸி தான். மேபி உங்களுக்கு வந்த டீச்சர் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதனால மேக்ஸ் பிடிக்காமல் போயிருக்கலாம். மற்றபடி மேக்ஸ் சப்ஜெக்ட் மேலே குறையே கிடையாது. ஓகேவா? மார்க் குறைக்க முடியாத சப்ஜெக்டே அந்த மேக்ஸ் தான். 5 மார்க் கொஸ்டினா ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக போட்டிங்களா, ஆன்சர் வந்து அந்த 5 மார்க் கொடுத்து தான் ஆகணும். அது ஏன் உங்களுக்கு மேக்ஸ்? அந்த டீச்சர் மேலே தாங்க தப்பு. உங்களுக்கு மேக்ஸ் டீச்சரை பிடிச்சதுன்னா மேக்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா? மேக்ஸ் வந்து டெய்லி 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
சிலபஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மைண்ட் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லைனா எக்ஸாம் அதில் கொஞ்சம் டைம் டிலே ஆகும் ஆன்சர்ஸ் வரதுக்கு.